டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தின் 40 தொகுதிகளுக்குமான எக்ஸிட் போல் சர்வேவை நம்ம பார்த்து இருக்கோம். இதுவரை பல தொகுதிகளை சந்தித்து விட்டோம். அந்த வகையில் பல தொகுதிகளில் நாம் இப்போது பார்த்தவரை திமுக தான் முன்னணியில் இருக்கிறது. அதிமுக சில இடங்களில் 2வது இடம், பாஜக சில இடங்களில் 2வது இடம் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போற தொகுதி இந்த வீடியோல விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதிகளை பார்க்க போகிறோம். விழுப்புரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நேயர்களே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். திருமாவளவன் அவர்கள் கடந்த முறை பானை சின்னத்தில் நிற்காமல் உதயசூரியன் சின்னத்தில் நின்ற ஒரு தொகுதி விழுப்புரம். அதாவது திருமாவளவன் அவர்களே நேரடியாக நிற்கவில்லை என்றாலும் கூட்டணி கட்சிக்காக தன்னுடைய வேட்பாளரை அறிவித்திருந்தார் திருமாவளவன் அவர்கள். ரவிக்குமார் அவர்கள் கடந்த முறை போட்டியிட்டார். இம்முறையும் ரவிக்குமார் அவர்களே விசிக சார்பாக போட்டியிடுகிறார். அதிமுக சார்பாக பாக்கியராஜ் அவர்களும் பாமக சார்பாக முரளி சங்கர் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல ஒரு நேரடி போட்டியாக இது பாமக வர்சஸ் விசிகாவாக தான் இருக்க போகிறது அப்படின்னு நினைச்சாங்க. காரணம், பாமகவுக்கும் விசிகாவுக்கும் இடையேயான சித்தாந்த ரீதியான மோதலாக இருக்கட்டும், அது ஒரு ஜாதி சண்டை அளவுக்கு தமிழகம் முழுவதும் பலர் பிரசுரப்படுத்துவதாகட்டும், இது ஒரு இன்டென்ஸான ஃபைட்டிங் பேட்டிலா தான் இங்க இருக்க போகுது விழுப்புரத்துல அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் இங்கே விசிகாவின் ரவிக்குமார் அவர்கள் ஒரு கம்ஃபர்டாக வெற்றி பெற போகிறார் அப்படின்னு தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பாமக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நம்ம ப்ரீ எலெக்ஷன் ரெக்கார்டிங்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். தேர்தலுக்கு முன்பாக பாமக 2ஆம் இடம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருந்தது. ஆனால் அந்த எலெக்ஷன் நெருங்க 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 பாமக அந்த இடத்தை கோட்டை விட்டு விட்டது அப்படின்னு தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. காரணம் என்னன்னா, இந்த இடத்தில் இந்த ஒரு பர்டிகுலரான தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் ஆதரவாக திருமாவளவன் அவர்களுக்கான வாக்கு வங்கியும், திமுகவின் வாக்கு வங்கி, காங்கிரசின் வாக்கு வங்கி அப்படின்னு எல்லா வாக்கு வங்கியும் ஒன்று சேர்ந்துவிட்டது. ஆனால் பாமகவின் வாக்கு வங்கி, பாஜகவோட வாக்கு வங்கி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் அந்த கடைசி கட்ட தேர்தல் புஷ் அப்படின்றது அதிமுக கடுமையான சவால் அளித்திருந்ததை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. சோ அது சில பல பூத்தை எக்ஸாக்டா அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அதிமுக அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ்ல அடிச்சதால இந்த இடத்தில் 2வது இடத்திற்கு அதிமுக முன்னேறுகிறது. ஆனா இந்த முறை ஒரு டஃப்பான ஃபைட் எல்லாம் இருக்க போறதுன்னு தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. காரணம், ரவிக்குமார் அவர்கள் ஒரு கம்ஃபர்டபுளான லீடிங்ல ஜெயிச்சாலும் 2வது இடத்திற்கான ஒரு ஃபைட் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். 2வது இடம் பாமக வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் அந்த மொமெண்டத்தை அவங்க ஷிஃப்ட் பண்ணதால முதலிடம் ரவிக்குமார், 2ஆம் இடம் அதிமுக, 3ஆம் இடம் பாமக அப்படின்றதுதான் நம்மளுடைய எக்ஸிட் போல் முடிவுகள் சொல்லுகிறது.